கல் மட்டும் இறக்கிடாதீங்கப்பா. அப்புறம் நல்லா இருக்காது. ஏன்னா, நாங்க சாராயம் எந்த ஊர்லேருந்து வேணா கொண்டு வந்து விப்போம். அதுக்குள்ள என்ன வேணா போட்டு விப்போம். ஆனா, நீங்க கல்லு மட்டும் இறக்கிடக்கூடாது. கஞ்சா கூட நாங்க வித்துட்ருக்குறோம். ஆனா, கள்ள வந்து எங்களால விக்க முடியாது. 5 பைசாய்க்கு பிரயோஜனம் இல்லாத கள்ள வச்சுட்டு, நாங்க என்னய்யா பண்றது? எங்க அரசாங்கத்த எப்படி நடத்துறது? பறக்கும் படையினர் வந்து கஸ்டமர் மாரி நடிச்சு வந்து இந்த கள்ளு விக்கிறவங்கள பிடிச்சாங்களாம். அதுக்கு அவங்க சொல்ற இன்னொரு காரணம், கள்ளுக்குள்ளால இது போதைப் பொருள வந்து கலந்து விக்கிறாங்களாம். ஏன்டா நீங்க விக்காத டாஸ்மார்க்கும், நீங்க விக்காத இப்போ அபினு அது இது போதைப் பொருளுமா, உங்க மூலமாவே, உங்க ஆட்கள் மூலமாவே தமிழ்நாட்டுக்குள்ளால இறக்குமதி பண்ணி வித்து நீங்க காசு சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த காச எடுத்து தானே இந்த அரசியல் இந்த இது எலெக்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்றீங்க. சாதாரண மக்கள் அவங்க இயற்கையாகவே விளையிற ஒரு பானத்த விக்கிறதுக்கு இங்க தடை. இத தட்டி கேட்கறதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு துப்பில்ல. ஓட்டு போடும்போது மறுபடியும் அவனுக்கே போய் ஒரு குத்து குத்திட்டு